அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எல்திபிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கீழ்ச்செம்பேடு கிராமம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவித்ரா. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கீழ்ச்செம்பேடு கிராமம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜேஸ்வரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கீழ்ச்செம்பேடு கிராமம். ஒரு பள்ளி திட்டத்திற்கு வண்ண ஒளி, நீர், உப்புத்தன்மை ஆகிய காரணங்களால் தாவரங்களின் வளர்ச்சி எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பரிசோதிக்க ஒரு பரிசோதனை வடிவமைக்கலாம். அறிவியல் முறையை பயன்படுத்தி ஒரு கருதுகோளை உருவாக்கினோம். கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமைகளுடன் ஒரு பரிசோதனை நடத்தினோம். மற்றும் உயரம், இலைகளின் எண்ணிக்கை, இலை தாவர அளவுகளை சேகரித்தோம். இலை மேற்பரப்பு, பரப்பளவு போன்ற தாவர அளவுகளை நாங்கள் புகைப்பட ரீதியாக வளர்ச்சியை ஆவணப்படுத்தினோம். காலப்போக்கிய தாவர எடை அதிகரிப்பை கணக்கிட்டோம். எளிய பொருட்களை பயன்படுத்தி வீட்டில் தாவரங்களை எவ்வாறு வளர்ப்பது என்பதை அறிய இந்த வீடியோவை பார்க்கவும். தாவரங்கள் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் வளங்களை அழுத்தங்கள் 2 வகைப்படும்: உயிரற்ற அழுத்தம், மற்றொன்று உயிர்சார் அழுத்தம். உயிரற்ற அழுத்தம் வறட்சி, அதிக வெப்பம், வெள்ளம், நீர், உப்புத்தன்மை மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை. உயிர்சார் அழுத்தங்கள் பூச்சிகள், நோய் கிருமிகள் மற்றும் பிற உயிரினங்களால் ஏற்படும் சேதம் அழுத்தங்களுக்கு எதிர்வினை புரிகின்றன. தேவையான பொருட்கள்: நெகிழி டப்பா, மண், தண்ணீர், எடுத்துக்கொண்ட விதைகள் மற்றும் வேர்கள், நெல், கடுகு, ஆலமர வேர். சூரிய ஒளி படாது வர வைத்த செடி சூரிய ஒளியை நோக்கி வளர்கின்றன. இருட்டில் வைத்த செடி நன்றாக வளர்ந்தன. அதன் தண்டு மெலிந்து காணப்படுகின்றன. தண்ணீர் போட்டு வைத்த நெல் அழுகி போயின மற்றும் மண்ணில் போட்டு வைத்த நெல் நன்றாக